அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கான அதிமுக்கிய யோக கிரகங்கள் அனைத்தும் பிரமாதமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. தன லாபாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி செவ்வாயுடன் இணைந்திருக்கின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு கேது பகவான்கள் மட்டும் சற்றே சரியில்லை. சூரியன் ஆட்சி நிலையிலும் யோகாதிபதிகளான புதன் சுக்கிரன் வலிமையான அமைப்பிலும் வலம் வருகிறார்கள். ராசிநாதனான சனி பகவான் ஜென்மத்தில் வக்ரமாக இருக்கிறார். இருந்தாலும் எந்த பாதகத்தையும் ஏற்படுத்த மாட்டார். ஆக இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து உங்கள் ராசிக்கு 25 தினங்கள் முடிவதற்குள் அதிர்ஷ்ட உயர்வுகளும் நினைத்து பார்க்க முடியாத அபரிமித அனுகூலங்களும் பொருளாதார மேன்மைகளும் உண்டாகும். இருந்தாலும் மாதம் தொடங்கி 10 தினங்கள் வரை அனைவரும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். காரணம் 4ஆம் இடத்தில் செவ்வாய். மற்றபடி மாதம் முழுவதும் வசதி வாய்ப்பு, ஆடம்பர பொருள், பொன்பொருள் சேர்க்கை, குடும்ப நிலைமை நல்லபடியாக நகரும். வருமானம் உயரும், சேமிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்டு இருக்கின்ற கருத்து வேறுபாடு நீங்கும். உத்தியோகம், பணி, பொறுப்பு, பதவி விஷயங்களில் குளறுபடிகள் தீரும். தொழில், முதலீடு, வியாபார, நிர்வாக விஷயங்களில் ஏற்பட்டிருக்கின்ற ஸ்தம்பிப்பு விலகும். பிறரிடம் கொடுத்திருக்கின்ற பெரிய தொகை சம்பந்த கவலைகள் 2வது வாரத்தில் தீரும். சுபகாரிய திருமண விஷயங்கள் நல்லபடியாக நிறைவேறும். கடன் வழக்கு, வம்பு வழக்கு, காவல்துறை, பஞ்சாயத்து சம்பந்த அனாவசிய இடர்பாடுகள் ஆச்சரிய வெற்றியை தரும். இந்த மாதம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் உண்டாக்கும். புதிதாக பொன்பொருள், சொத்து பத்து, நிலபுலன், வீடு, கட்டிட சேர்க்கைகளை
மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லை ஒருபுறம், அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வீண் பழிகள் மற்றொரு புறம், இதுபோன்ற சிக்கல்கள் உருவாகும். கவனமாக இருக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பார்கள். வருமான பற்றாக்குறை அதிகரிக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் எப்பொழுதும் இருக்கும். இது போன்ற காலங்களில் சிறப்பு வழிபாடு தேவை. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வதோடு சனி பகவான் மற்றும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து வாருங்கள். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. இன்பங்கள் குறையும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அதனால் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவும். எதையும் துணிந்து செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடியும். அதனால் மனக்கலக்கமும் ஏற்படும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது ஒரு அற்புதமான நேரம். குறிப்பாக தொழில் முன்னேற்றம், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைத்தல், சகோதர ஒத்துழைப்பு, இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி, எதிர்பாராத நல்ல திருப்பம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகன யோகம் உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு வர முடியாமலும் தாய்நாட்டில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் இருந்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி நிறைவேறும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதும் அதன் மூலம் உதிரி வருமானங்களும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கரங்களில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமையும் மனசுமையும் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தக்க பலன் தரும். மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவு பலன் தரும். பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறி நிம்மதி கிடைக்கும். அவ்வப்போது வரும் ஆரோக்கிய தொல்லைகள் மனதை வாட்டும். இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு சக நில சொந்தக்காரர்களால் ஏற்பட்டிருக்கின்ற புதிய எல்லை பிரச்சனை, இடையூறுகள் விலகும். கலைஞர்களுக்கு புதிய அனுபவம் இல்லாத நபர்களை உங்களது தயாரிப்புகளில் இணைத்துக் கொள்ளக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆவணி மாதம் 2வது வார மத்தியில் திடீரென கட்சி மேலிடத்திலிருந்து உங்களுக்கான உயர்வு பொருட்டு திடீர் அழைப்புகள் வரலாம். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் அவிட்டம், பூராடம், அஸ்தம், மகம், திருவோணம், பூசம், அனுஷம், திருவாதிரை, மிருகசீரிடம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கார்த்திகை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 20, 21, 23, 25, 28, 29, 31 மற்றும் செப்டம்பர் 1, 2, 4, 5, 8, 11, 13, 15, 16. இந்த ஆவணி மாத வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் செய்து வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.